புரியல. நீங்க அக்கா கூட இருந்தீங்கன்னா வீட்ல உள்ளவங்க மட்டும் இல்ல, உலகத்துல யாராலையும் உங்களுக்கு நடுவுல வர முடியாது. யாராலையும் உங்களையும் அக்காவையும் பிரிக்க முடியாது. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன பத்தி சொல்லணும்னா நான் நல்லாதான் இருப்பேன். என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா சௌமியாவை யார் சம்மதிக்க வைப்பாங்க? உனக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல. யார் பேச்சையும் கேட்க மாட்டா. அவ பெரிய பிடிவாத காரியம் தெரியும்ல. அத நீங்க என்கிட்ட விட்டுருங்க அருண். அக்காவை நான் சமாளிச்சுக்கிறேன். சுமதி, நீ எங்க இருக்க? ப்ளீஸ் திரும்பி வா. இங்க எல்லாரும். இல்லக்கா, நான் திரும்பி வரமாட்டேன். ஹலோ சுமதி. சுமதி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இப்படி பண்றதுனால பிரச்சனை தீர்ந்து போயிடாது, இன்னும் அதிகமா தான் ஆகும். நீ ஒரு வேலை பண்ணு, நீ உடனே வீட்டுக்கு வா. நம்ம எல்லாரும் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அருண், நல்ல வேளை நீங்க அக்கா கூடவே இருக்கீங்க. நான் உங்ககிட்ட 2 வேலை செய்யணும்னு சொன்னேன்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல, நான் வரேன். மனைவியா பேசலனாலும் மச்சினிச்சியா உங்ககிட்ட பேசலாம்ல. சொல்லு. 2 வேலை இருக்கு, அதை நீங்க செய்வீங்களா? அதுல முதல் வேலை என்னன்னா, என்ன உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிடுங்க. அப்புறம் 2வது, அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி அருண் போனை கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்களேன். சும்மா சொல்லு. போன் ஸ்பீக்கர்ல இருக்க. நான் என்ன சொல்றேனோ சுமதி, நீ என்ன பேசுற? அப்படிலாம் செய்யவே முடியாது. நீ தயவு செஞ்சு. அக்கா, நான் இருக்கிற இடத்துல ஏதாவது செய்ய முயற்சி பண்ணேன்னா என்னை காப்பாத்த கூட பக்கத்துல ஆள் இல்ல. இல்ல, நீ எதுவும். ஐயோ, நான் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல? ப்ளீஸ் சுமதி, ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பேசாத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க 2 பேரும் செஞ்சுட்டே இருங்க. யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. அடுத்த தடவை நான் உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்குள்ள நீங்க இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கணும். சுமதி, சுமதி. எனக்கு சுமதி என்ன பண்றாங்க? இப்படிலாம் நடக்கவே கூடாது. வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும், எல்லாமே சிதறி போயிடும். நீங்க வந்து. சுமதி தப்பான முடிவு எடுத்துட்டானா? இல்ல சுமதி. அம்மா, எது சரி எது தப்புன்னு எனக்கு சொல்லி கொடுக்க நீங்க இல்ல. அதனால எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அருணை நான் கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கான பிராயச்சித்தத்தை நான் செஞ்சே ஆகணும். இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. நில்லு. வீட்டு மருமக காணாம போயிருக்கான். எல்லாரையும் மண்டிய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் அது எதையுமே நினைக்காம கையை கொத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்க சுமதியை தேட போய்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்கக்கா,
நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மகேந்திரனோட 2 பொண்ணுங்களும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவமானம் ஏற்பட்டது எங்களுக்கு. உங்க வீட்ல சம்பந்தம் வச்சுக்கிட்டதால நீங்களா எப்படிப்பட்ட ஆளுங்க? இந்த வீட்ல யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. என்னோட மக எங்க? இத்தனை நாளா உங்க 2 பொண்ணுங்களும் உங்க வீட்ல தானே இருந்துட்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? இப்ப அவளால நாங்க எல்லாருமே டென்ஷன்ல இருக்கோம். அவளை தேடிக்கிட்டு இருக்கோம். டேய் வீரா, சொல்லுங்கண்ணே. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சரிண்ணே. வேண்டாம் வேண்டாம், நில்லுங்க. நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஏதோ ஒரு நாடகம் ஆடுறாங்க. சாமியா போன் ஆஃப்ல இருக்கு. அருணும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். அத்த, ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். சுமதியை பத்தி எதுவுமே தெரியல. யாரும் அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அட விடுப்பா. பிரீத்தி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர். நைட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. டேய் வீரா, நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ற. இவன் ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டு வந்திருக்கான். எனக்கும் அப்படிதானே தோணுது. பண்ணிதான் ஆகணும். ஆமா ஆமா, சீக்கிரம் பண்ற. இது யாரு? இதான் நீங்க விரும்பினது. உங்களோட மக, மருமக, அப்புறம் குழந்தை. இதைத்தானே விரும்புனீங்க? அப்படின்னா இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? பிரீத்தி அவகிட்ட கேட்டு என்ன ஆக போகுது? நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க சௌமியா எப்பவுமே அம்மா வாங்க முடியாதுன்னு. இதோ இன்னைக்கு அம்மா வாயிட்டா.